மாட்டுக்கு ராகி மாவு கூழ் செய்வது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் போதுமான அளவுக்கு ராகி மாவை எடுத்து அதில் போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா ஊற்றி, போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிக தண்ணி ஊற்றிடாதீங்க. ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கட்டி வர்ற அளவுக்கு சுத்தமாக கரைச்சிருங்க. கையிலேயே கரைச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கரண்டி போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கினதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடுப்பில் கொதிக்க வச்ச தண்ணீர் நல்லா அரை டேஸ் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாவு கரைச்சி வச்ச தண்ணி ஊற்றும்போது கரெக்டாக இருக்கும். கொதிக்க வச்ச தண்ணியில் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு தொலவிட்டே இருங்க. தொலவுனா தான் அடியில் கட்டி பிடிக்காது. கட்டி பிடிச்சி தீஞ்சு போச்சுன்னா மாடுங்க பார்த்திங்கன்னா குடிக்காது போயிடும், வீணாக போயிடும். நல்லா வேவுற வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. அப்படின்னா தான் மாடுங்க குடிக்கும் நல்லா. இந்த ராகி மாவு கூழ் குடிக்கிறதுனால மாட்டுக்கு நல்லா பால் வரும். அப்புறம் மாட்டுக்கு நல்லா சத்தும் கிடைக்கும். மாட்டுக்கு 3 வேளையும் கொடுங்க, ஒரு தப்பு இல்லை. ஆனால் அளவு போதுமான அளவு கொடுங்க, அதிகமாக கொடுத்துடாதீங்க. ராகி மாவுக்குள்ளே இன்னும் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிக ஊட்டச்சத்து, கால்சியம், ஆற்றல், நார்ச்சத்து எல்லாமே இருக்குது. இதில் என்னென்ன சத்து என்னென்ன பயனை கொடுக்குதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது இருப்பதுனால மாடுகளுக்கு எலும்பு வளர்ச்சிக்கு மற்றும் ஆரோக்கியத்திற்கும் இது நல்லா வழிவகுக்குது. அப்புறம் ஆற்றல், கேழ்வரகு கூழ் மாடுகளுக்கு ஆற்றலை அளிக்கிறது. நார்ச்சத்து இருப்பதனால மாடுகளுக்கு செரிமான மண்டலத்திற்கு நல்ல வழிவகுக்கிறது. அப்புறம் கவனிக்க வேண்டிய முக்கிய குறிப்பு என்னென்னா, அளவுக்கு அதிகமாக கேழ்வரகு கூழை கொடுப்பது சில உடல்நல பிரச்சனையை ஏற்படுத்துங்க. அதனால் மாட்டுக்கு போதுமான அளவுக்கே கொடுங்க. சோளத்தட்டில் பசுந்தீவனம், சோளத்தட்டு நேரடியாக மாட்டுக்கு கொடுக்கலாம். இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. சோளத்தட்டு சேமித்து வச்சும் மழை இல்லாத காலத்தில் உலர வச்சியும் மாட்டுக்கு கொடுக்கலாம். சோளத்தட்டில் மாவுச்சத்து இருக்குது. அடர் தீவனத்தில் மற்றும் தவிடும் இதில் சேர்ந்து கலந்து ரெண்டையும் அரைச்சியும் கொடுக்கலாம்.